பெருசாக இருக்குது. இங்கே வந்து ஈஸியாலாம் உள்ளே போயிட முடியாது, நிறைய செக்யூரிட்டி இருக்குது, வெளியே அதுக்கெல்லாம் வர முடியாது. ஸோ ஆக்சுவலாக வந்து ட்ரவுசர் போட்டு வரலாம், ஷார்ட்ஸ் போட்டு வரலாம் நான் வீடியோ சொல்லியிருப்பேன். அந்த ப்ரூஃப் வந்து நான் இப்போ வந்து ஷார்ட்ஸ் போட்டு தான் வந்துருக்கேன். இதோ பாருங்கள், வந்து இதுதான் எங்கள் ஃப்ளோரு. இங்கே தான் வந்து எல்லோரும் இருப்பாங்க டீம் நடக்க. ஆனால் இங்கே தான் இருக்கணும்னு இல்லை, இங்கே உட்காந்துக்கலாம், இங்கே உட்காந்து வேலை செய்யலாம், இங்கே உட்காந்து வேலை செய்யலாம். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ எடுத்து பாக்கெட்டில் கூட போட்டுக்கலாம். அப்படியே வந்து இந்த வியூவில் வந்து ஒர்க் பண்ண இன்னும் நல்லாயிருக்கும். இந்த பாருங்கள் எப்படி இருக்க மாட்டேன் பாருங்கள், பயங்கரமாக இருக்கும். ஸோ இங்கே வந்து நீங்கள் வந்து எங்கே வேணால் உட்காந்து ஒர்க் பண்ணலாம். இப்போ நம்மளது வந்து பேஸ்மெண்ட் 3-ஆ? ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா வந்து ஒரு கம்பெனிக்கு ஒரு பேஸ்மெண்ட் இருக்குது. ஸோ எல்லாமே வந்து ஒரே ஃப்ளோரு ஒரே பிளாக் இருக்கிறதுனால எல்லாரையும் வந்து ஒரே பேஸ்மெண்ட்டு ஒரே பார்க்கிங்கில் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. இப்போ வந்து இதில் வந்து 3 கம்பெனி இருக்குது. அமேசானுக்கு ஒரு பேஸ்மெண்ட்டு, கேட்டர்பில்லருக்கு ஒரு பேஸ்மெண்ட்டு, மெக்கானிக்ஸுக்கு ஒரு பேஸ்மெண்ட்டு. ஸோ இது வந்து பைக்குக்கு, காருக்கு வந்து அதே மாதிரி வந்து செப்பரேட்டான பார்க்கிங் இருக்குது. ஸோ எல்லாரையும் வந்து ஒரே பார்க்கிங்கில் விட்டு ரொம்ப ரஷ் பண்ணி ரொம்ப வந்து கச்சாமச்சான்னு விடாமல் ஒரு கம்பெனிக்கு அவங்களுக்கு ஒரு பார்க்கிங் ஃபெசிலிட்டி இவங்க கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி வந்து ஓணம். ஸோ எல்லோரையும் வந்து கண்டிப்பாக வரணும்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் வந்து எத்தனிக் வியரோடு வரணும்னு சொல்லியிருக்காங்க. எல்லோரும் வந்து கலர்ஃபுல்லாக இருப்பாங்க. இப்போ எத்தனிக் வியர் வரலன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு டாஸ்க் மாதிரி கொடுப்பாங்க. எல்லோரும் முன்னாடி வந்து டான்ஸ் ஆட சொல்கிறது, பாட்டு பாட சொல்கிறது, இது மாதிரி தான் வந்து நடக்கும். அதுவும் வந்து வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே விட்டுருயா? எப்படிதான் நீ ஞாபகம் வச்சிருக்கே தெரியல, நான்லாம் மறந்துடுவேன் தெரியுமா? அன்றைக்கி வந்து மாலில் போனாலே நான் மறந்துடுவேன். யாராவது என் கூட வந்தாங்க மட்டும்தான் அவங்கள ஞாபகம் வச்சு சொல்லுவேன். ஸோ ஹாய் ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் ஆகாஷ். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து நிறைய பேர் வந்து ஆசைப்பட்டிருந்தீங்க, நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அமேசான் வந்து ஆஃபீஸை வந்து சுற்றி காட்டுங்க, ஸோ எப்படி இருக்குது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் காட்டுங்க, எப்படிலாம் வந்து ஃபன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டினீங்க. ஸோ நீங்கள் அதெல்லாம் பார்க்க போகிறீங்க. ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி வந்து ஓணம், சும்மாவே வந்து ஆஃபீஸ் வந்து கலர்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி ஓணம்னால வந்து ரொம்ப வந்து அழகாக இருக்கும், ரொம்ப வந்து கலர்ஃபுல்லாக பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு நான் எல்லாமே காட்டுறேன். எவ்வளோ பெருசாக இருக்குது. ஓகே சாய் சொல்லு ஓடு. ஸோ ஆக்சுவலாக வந்து இங்கே பார்த்தீங்கன்னா வெறும் அமேசான் மட்டும் இல்லை, 3 கம்பெனி இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டுலேருந்து 10th ஃப்ளோர் வரைக்கும் கேட்டர்பில்லர்ன்ட்டு ஒரு கம்பெனி, அதுக்கப்புறம் 11லேருந்து 28 வரைக்கும் அமேசான் இருக்கும். அண்ட் வந்து இன்னொரு பிளாக் வந்து பார்த்திங்கன்னா மெக்கானிக்ஸ் இருக்குது. ஸோ மொத்தம் 3 கம்பெனி. இங்கே வந்து ஈஸியாலாம் உள்ளே போயிட முடியாது, நிறைய செக்யூரிட்டி இருக்குது, வெளியே அதுக்கெல்லாம் வர முடியாது. ஐடி கார்டு மஸ்ட்டு. ஐடி கார்டு இல்லைன்னா நீங்கள் வந்து உள்ளே வெளியே செக்யூரிட்டிலே வந்து உங்களுக்கு பிடிச்சிருவாங்க. ஸோ பிடிச்சி நீங்கள் மேனேஜர் யாராக இருந்தாலும் வந்து ஃபோன் பண்ணிலாம் வந்து மற்ற கம்பெனியில் வந்து அலோவ் பண்ணுங்கள் அப்படிலாம் சொல்ல முடியாது. உங்களுக்கு வந்து ப்ராப்பராக வந்து மெயில் போட்டு உங்கள் யூசர் ஐடியை வந்து அவங்க ஓடிபி இருந்தால் உள்ளே அனுப்புவாங்க. இவ்வளோ பெரிய ப்ராசஸ் இருக்குது. ஸ்டார்டிங் வந்து ஐடி கார்டு இல்லைன்னு சொல்லிட்டு என்னென்னா வந்து இது ஒரு 1 hour 1.5 hour மேலே எடுத்துச்சு இந்த ப்ராசஸ்லாம். ஸோ அதெல்லாம் ரொம்ப கடுப்பாகும் ஸ்டார்டிங் மட்டும். ஸோ இந்த என்ட்ரன்ஸ்லேயே செக்கிங் நடக்கும். பேக்கை வந்து கொடுத்து செக் பண்ணணும். ஆக்சுவலாக வந்து எனக்கு வந்து ஐடி கார்டு ஒன்றும் வாங்கலை. ஸோ ஐடி கார்டு ப்ராசஸ் வந்து வாங்கணும். ஆனால் ஐடி கார்டுக்கு ஃபோட்டோ எடுத்தாச்சு. அந்த ஃபோட்டோ எடுக்க 2 hour 3 hour கிட்டே ஆகும்.
இப்போ ரிசப்ஷனிஸ்ட்டில் ஐடி கார்டு வாங்கணும். ஸோ இங்கே போய் நின்று ஸ்கேன் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ரிசப்ஷனில் ஐடி கார்டு கேட்கணும். நான் எப்படி பண்ணுறேன் பாருங்கள். கேதா நான் ஃபுல்லாக தருவேங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து ட்ரவுசர் போட்டு வரலாம், ஷார்ட்ஸ் போட்டு வரலாம், நான் வீடியோ சொல்லியிருப்பேன். அந்த ப்ரூஃப் வந்து நான் இப்போ வந்து ஷார்ட்ஸ் போட்டு தான் வந்துருக்கேன். இதோ பாருங்கள். ஆமாம் ஒழுங்குச்சா. ஸோ மற்ற லிஃப்ட் முறையினால இங்கே ஃபுல்லாக வந்து முன்னாடி ஆப்ரேட் பண்ணிடணும். எங்கே ஓப்பன் ஆகுதோ அங்கே உள்ளே போயிட வேண்டாம். உள்ளே போய் எதுவுமே பண்ண முடியாது, எந்த ஃப்ளோரும் சேஞ்ச் பண்ண முடியாது. பெல்லு ஓப்பன் போகிறேன். வந்து இதுதான் எங்கள் ஃப்ளோரு. இங்கே தான் வந்து எல்லோரும் இருப்பாங்க எங்கள் டீம் இருக்க. ஆனால் இங்கே தான் இருக்கணும்னு இல்லை, இங்கே உட்காந்துக்கலாம், இங்கே உட்காந்து வேலை செய்யலாம், எங்கே உட்காந்து வேலை செய்யலாம், எங்கே வேணால் உட்காந்து வேலை செய்யலாம். அதே போல் வந்து யாருமே இல்லைன்னா இது ஆட்டோமேட்டிக்காக எல்லா லைட்டு எல்லாமே ஆஃப் ஆயிரும். ஃபுல்லாக சென்சரு. நம்ம வந்து அங்கே வந்து நடக்க ஆரம்பித்தோம்னா நம்மளோட மோஷனு சென்சர் மூலிமா எல்லாமே திருப்பி ஆன் ஆகி ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இப்படி ப்ளக் பண்ணதுக்கப்புறம் அவங்க வந்து பெரிய ஸ்கிரீனில் வேலை செய்யலாம். ஸோ ஆக்சுவலாக நான் வந்து 9 மணிக்கு வரணும். டைம் பார்த்திங்கன்னா 10:20. ஸோ கொஞ்சம் நான் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி சீனை போட்டு உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். ஸோ காஃபி குடிக்கலாம் வந்திருக்கோம். உங்களுக்கு தேவையான வந்து ஸ்நாக்ஸ்லாம் இங்கே இருக்குது. அது என்ன தேவையோ இங்கே வந்து யூபிஐ இல்லை சொடக்ஸோ கார்டு இருக்கும். சொடக்ஸோ வந்து ஐடி கம்பெனி எல்லாமே இருக்கும். அது மூலிமா வந்து பே பண்ணி நம்ம வாங்கிக்கலாம். ப்ரோ மேக் மன் பூஸ்ட் ப்ரோ, ஃபார் மீ பூஸ்ட். தேவையான நல்லா எடுத்துக்கலாம். சுகரு, சூப்பு, சாக்லேட் ட்ரிங்க்கு. மேக் இட் சாக்லேட் ட்ரிங்க் ப்ரோ. சாக்லேட் ட்ரிங்க். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ எடுத்து பாக்கெட்டில் கூட போட்டுக்கலாம். சூரஜ் சே ஹாய். ஸோ இவன் வந்து ஒரிசாரன்னு ப்ரோ. இவன் வந்து ஒரிசாலேருந்து வந்திருக்கான். மை கோவர்க்கர், மை ஃப்ரெண்ட். இவன் தான் ஃபன்னு எனக்கு. You want to add sugar? Chocolate powder itself will be. You see that. எனக்காகலாம் சாக்லேட் ட்ரிங்க் மேக் பண்ணி தரோம். ஸோ நீங்கள் வந்து இங்கே வந்து எங்கே வேணால் உட்காந்து வேலை செய்யலாம். அங்கே தான் போகணும், இங்கே தான் போகணும். என் ஃப்ளோரு அதான். என் ஃப்ளோர் நான் காட்டுறேன். என் ஃப்ளோர் அதான். அங்கே தான் இருக்கணும்னு இல்லை. இது மாதிரி ஏரியாலையும் ஒர்க் பண்ணலாம். எடுத்துகிட்டு வந்து அங்கேயும் போய் ஒர்க் பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா ஃபோன் பேசணுன்னா இந்த ரூம்குள்ளே போய் உட்காந்து ஃபோன் பேசிக்கலாம். இங்கே பாருங்க, வியூலாம் பயங்கரமாக இருக்கும்.
இங்கேயே பேசலாம். ஸோ ரொம்ப வந்து பர்சனல்னால் இந்த ரூம்குள்ளே போயிட்டு நம்ம உட்காந்து பேசிக்கலாம். இப்போ நான் உள்ளே போய் காட்டுறேன். Akash, how you are feeling, man? Thanks, bro. Is it comfortable? Not much. So, but okay. Single person is enough. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே சார்ஜ் இருக்கும். உங்களுக்கு வந்து ஏதாவது பொருள் வைக்கணும்னா திங்ஸ் வைக்கணும்னா வச்சுக்கலாம். நீங்கள் இந்த டோர் க்ளோஸ் பண்ணின்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு சவுண்ட் ப்ரூஃப் ஆயிரும். ஸோ வெளியே வந்து சவுண்டு கேட்காது. இதே நீங்கள் தண்ணினா சவுண்டு கேட்கும். ஏமா அதே போல் வந்து இந்த காஃபி டீலாம் வந்து ஒரு இடத்துலாம் போய் உட்காந்து குடிக்கணும் அப்படிலாம் இல்லை. இதை நான் வந்து மேக் பண்ணி எடுத்துகிட்டு போய் என் டெஸ்கில் போய் வச்சு கூட குடிக்கலாம். அது பிரச்சனையே இல்லை. வேறு ப்ரோ இப்படி உட்காந்தும் சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் இந்த ஃப்ளோர்னால் வந்து இந்த பிளேஸு ஃபிக்ஸட் பிளேஸு சொல்கிறோம். இந்த ஃப்ளோர் இங்கே நம்ம எங்கே வேணால் உட்காந்துக்கலாம். வெளியும் போய் உட்காந்துக்கலாம், வேறு எந்த ஃப்ளோர்லேயும் போய் உட்காந்துக்கலாம். ஆர் தே மேக்கிங் ப்ரோ? ரங்கோலி பூக்கோலம். ஸோ நம்ம இப்போ 19th ஃப்ளோர் சாப்பிட போகிறோம். இந்த ஃப்ளோர் ஃபுல்லாகவே ரெஸ்டாரண்ட்டாக தான் இருக்கும். ரெஸ்டாரண்ட் தான் ஃபுல்லாக. ஸோ ப்ரியூன்னு ஒன்று இருக்குது, அப்புறம் க்ளே ஓவனு. நெக்ஸ்ட்டு வந்து ஆக்சுவலாக இங்கே வந்து நிறைய ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்கும். ஒரு எப்படி சொல்ல, ஒரு மால் மாதிரி இருக்கும். அதில் எப்படி மாலில் வந்து நிறைய ரெஸ்டாரண்ட்லாம் இருக்கும், அதே மாதிரி தான் இங்கே. ஸோ இங்கே சப்வேலாம் இருக்குது. ஸோ நீங்கள் நினைக்கிற சப்வே அது இல்லை, சப்வே ரெஸ்டாரண்ட்லாம் இருக்குது. நான் உங்களுக்கு காட்டுறேன். நீ என்ன வாங்க போகிறேன்? சாட் ஐட்டம் வாங்குகிறேன். டிஃபன் இருக்காது. இப்போ ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரீசனபிள் ரைஸ் தான். எப்படின்னா நம்ம நார்மலாக வெளியே சாப்பிடலாம் அந்தளவுக்கு தான். இங்கே வந்து பிரியாணிலாம் 120, அதுக்கப்புறம் ஃப்ரைட் ரைஸ்னால் 100, சிக்கன் ஷவர்மா 60 ரூபா. ஸோ அதுமாதிரி வந்து ரொம்ப ரீசனபிளாக இருக்கும். ஸோ நம்ம வந்து உட்காந்து பேசலாம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா வந்து ஏரியாலாம் வந்து ரொம்ப வந்து அழகாக இருக்கும், பயங்கரமாக இருக்கும், ரொம்ப ஸ்பேஸ் இருக்கும். ஸோ ரொம்ப ஸ்பேஸ் இருக்கனால வந்து இங்கே பீப்புள் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க. ஏன்னா வந்து ஹைப்ரிட்டு. ஸோ எல்லோரும் டெய்லியும் வருவாங்கலாம் கேட்டால் இல்லை, வீக்லி ட்வைஸு, அது வெட்னஸ்டே தேர்ஸ்டே வந்து எங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அதுமாதிரி ஒவ்வொரு டீமுக்கும் ஒன்று இருக்கும். அது வந்து நிறைய அதர் ஸ்டேட்லேருந்து வரவங்க வந்து பிஜி தங்கி இருக்கிறவங்க மட்டும்தான் டெய்லியும் வருவாங்க. ஏன்னா வந்து இங்கே வந்து லஞ்ச் இருக்குது, அதுக்கப்புறம் ஒய்ஃபை இருக்குது, ஒர்க் இருக்குது, எல்லாமே ஈஸியாக வந்து ஒர்க் பண்ண முடியும். ஆஃபீஸ் வந்தால் ஈஸியாக வந்து ஒர்க் பண்ண முடியும். அதனால் வந்து அதர் ஸ்டேட் பீப்புள் வந்து யார் பிஜியில் இருக்காங்களோ அவங்களாம் வந்து இங்கே டெய்லியும் வருவாங்க. நம்ம சென்னையிலே இருக்கிறவங்க மட்டும்தான் எப்போயாவது வீக்லி ட்வைஸ் வந்து வருவாங்க. அதனால் வந்து கொஞ்சம் காலியாக இருக்கும், ஸ்பேஸ் அதிகமாக இருக்கிறனால பீப்புள் வந்தால் கூட காலியாக தான் இருக்கும், அவ்வளோ வந்து ரஷ் இல்லை. இது நீங்கள் அங்கே தான் உட்காந்து ஒர்க் பண்ணணுன்னு இல்லை, எங்கே வேணால் நீங்கள் உட்காந்துக்கலாம். இதை பாருங்கள், நீங்கள் இங்கே வந்து உங்கள் லேப்டாப் எடுத்துகிட்டு வந்து ஒர்க் பண்ணலாம். அப்படியே வந்து இந்த வியூவில் வந்து ஒர்க் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். இதை பாருங்கள் எப்படி இருக்க மாட்டேன் பாருங்கள், பயங்கரமாக இருக்கும். ஸோ இங்கே வந்து நீங்கள் வந்து எங்கே வேணால் உட்காந்து ஒர்க் பண்ணலாம். அதே போல் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஒய்ஃபை. ஸோ ஈஸியாக வந்து அந்த லேப்டாப்லேயும்
இல்லை மேக் புக்லேயும் உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகிரும். ஸோ எந்த பாஸ்வேர்டும் பொறுத்தல நீங்கள் இந்த ஃப்ளோர் இந்த ஃப்ளோரில் நீங்கள் வந்து ஆஃபீஸ் இந்த வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் வந்தாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து கனெக்ட் ஆகணும். அதுமாதிரி செட் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து நீங்கள் வந்து இந்த ஃப்ளோரில் எங்கே வேணால் போய் வந்து ஒர்க் பண்ண முடியும். ஈஸியாக வந்து லேப்டாப் எடுத்துகிட்டு போய் ஒர்க் பண்ணலாம். பெரிய ஸ்க்ரீன் வேணும்னா அந்த மானிட்டரில் வந்து கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ணலாம். அது தென் வந்து நீங்கள் எங்கே போனாலும் ஒர்க் பண்ணலாம். அதே போல் வந்து இந்த ஃப்ளோர் எந்த ஃப்ளோர் போனாலும் ஏசி இருக்கும். அதே போல் எந்த ஃப்ளோர் இந்த 19th ஃப்ளோரில் வந்து 2 காலம் இருக்கும். இங்கே ஒன்று இருக்கும், சவுத் விங்குக்கும் நார்த் விங்குக்கும் 2 சைட்லேயும் உங்களுக்கு வந்து ரெஸ்டாரண்ட் இருக்கும். எங்கே வேணாலும் நீங்கள் போய் சாப்பிட்லாம். அதே போல் வந்து ஃபுல் ஏசி. எங்கேயுமே நீங்கள் வந்து படிக்கட்டு பார்க்க முடியாது. பார்க்கிங் பேஸ்மெண்ட்டில் கூட உங்களுக்கு வந்து எஸ்கலேட்டர் தான் இருக்கும். இல்லைனா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லிஃப்ட்டு தான். வந்து படிக்கட்டு. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இங்கெல்லாம் வந்து அஃபோர்டபுள் தான். ஸோ ஒரு பிரெட் ஆம்லெட் பார்த்திங்கன்னா யூஸ்வலாக வந்து வெளியே கடையில் சாப்பிட்டிங்கன்னா 35 இருக்கும். இங்கே வந்து 32 ரூபான்னு. அப்புறம் அந்த மாதிரி எல்லா ஃபுட்டும் வந்து உங்களுக்கு வந்து அஃபோர்டபுளாக தான் இருக்கும். டேஸ்ட் எப்படி இருக்குது? பயங்கரமாக தான் இருக்கும். பார்த்தேன் அவங்க பிஸியாக தான். இது ஒன்லி ஃபார் ஹேண்ட் வாஷு. இங்கேயே வந்து ரெஸ்டாரண்ட் இருக்குன்னா ஹேண்ட் வாஷ் ஏரியா. உங்கள் ரெஸ்ட் ரூம்லாம் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். இது ரெஸ்ட் ரூம் ஏரியா காட்டுறேன். டீப்பெல்லாம் போக தேவையில்ல, சும்மா ஜஸ்ட்டு. ஓணம் வைப் பார்க்குறீங்களா?